வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லி சட்டமன்ற தேர்தல் அதற்கான பிரச்சாரம் அப்படின்றது வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. கட்சிகள் களத்தில் இறங்கி மிக கடுமையாக வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா கட்சிகள்லையுமே சில சிக்கல்களையும் சேர்த்தே அவர்கள் சந்திக்கிறாங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த மட்டும் ஆட்சிக்கு எதிரான 10 வருட ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது இருக்குது. ஸோ அது ஊழல் அப்படின்ற பெயரில் இருக்குது. அதற்கடுத்ததாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து அவர்கள் வாக்கு வங்கியும் குறைவாக இருக்கிறாங்க இந்த ஒரு எலெக்ஷன்னால். இங்கே ஆம் ஆத்மியோடு அவங்க சேர்ந்து ஒத்துழைத்து போனார்கள் அப்படின்னா அது இந்திய அலையன்ஸ் அப்படின்றதையும் சேஃபாக அப்படியே வைத்திருக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி கூட அவர்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலுமே எல்லா இடத்துலையும் நாம் இப்படி அடுத்தவர்களோடு சேர்ந்து போகிறது அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் தனியாக களம் காண்றாங்க. இந்த பக்கத்தில் பாஜக அங்கே கட்சிக்குள்ளே ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. முதல்வர் வேட்பாளர் யார், இந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நூபுர் சர்மா மாதிரியான ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அத்தோடு சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்த மாதிரி ஒரே மாதிரியான இலவச அறிவிப்புகளையும் வாரி வழங்கியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு பிராந்திய தேர்தல் இல்லாமல் நாட்டினுடைய தலைநகரத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு கருத்து கணிப்புகளுக்கும் பஞ்சமே இல்லாமல் தொடர்ந்து நம்ம பல கருத்து கணிப்புகளை நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் ஒரு கருத்து கணிப்பு முடிவை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மும்பையை பேஸ் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம், 20 வருடங்களாக இந்த துறையில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், சாவியா சாட்சி அப்படின்ற பெயரில் அவர்கள் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தில்லியை பொறுத்த மட்டும் மொத்தமாக 70 தொகுதிகள் இருக்குது. 36 தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் மெஜாரிட்டியை பிடிப்பார்கள். 35+ தொகுதிகளை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்பார்கள். களத்தில் 3 கட்சிகள் ஆம் ஆத்மி, பிஜேபி, காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஸோ யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சாவியா சாட்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள்னு பார்த்தோம்னா மொத்தமாக 8260 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இருக்கக்கூடிய 70 தொகுதியில் பிஜேபி 36லேருந்து 43 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னும், ஆம் ஆத்மி 27லேருந்து 32 இடங்கள் வரைக்கும் பிடிப்பார்கள் அப்படின்னும், காங்கிரஸ் மற்றும் மற்றவர்கள் 0லேருந்து 2 இடங்களை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது 36 அப்படின்ற மேஜிக் நம்பரை பிஜேபி தொட்டு தாண்டாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. மினிமம் சீட் பிடித்தா கூட 36, மேக்சிமம் பிடித்தாங்கன்னா 43 அப்படின்னு சொல்லி கணித்திருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது அங்கே பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆம் ஆத்மி 27லேருந்து 32 சரியான டஃப் கொடுக்குறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கருத்து கணிப்புலையுமே சரியான போட்டி இருக்குது ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் இடையில அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.